ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. பண்ணை குட்டைகள் உருவாக்குதலும் தூர்வாறுதலும் மலை இயற்கையின் வரம் என்றால் பாசனம் மனிதனின் முன்னேற்பாடு. எனவேதான் நீராட்சி திட்டத்தினை செயல்படுத்தி பாசன ஏரிகளை பராமரிக்கவும் புதிய பண்ணை குட்டைகள் அமைக்கவும் இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. மழை நீரினை முறையாக சேமித்து பாசன நீர் ஆதாரத்தினை மேம்படுத்த 500 விவசாயிகளின் நிலங்களில் 100% மானியத்தில் பண்ணை குட்டைகள் உருவாக்கவும் பண்ணை குட்டைகளின் மழைநீர் சேமிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை கொண்டு 75% மானியத்தில் 500 பண்ணை குட்டைகளை தூர்வாருவதற்கும் 2026-27 ஆண்டில் மொத்தம் 8,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். 1000 ஏக்கர் பாசன பரப்பை உருவாக்கிட நீர் ஆதாரங்களை ஏற்படுத்தல். பாசன பரப்பினை அதிகரிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் பாதுகாப்பான குறு வட்டங்களில் உள்ள நீர்ப்பாசன வசதி இல்லாத பொது பிரிவினை சார்ந்த விவசாயிகளின் நிலங்களில் ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் அமைக்க சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 60% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 1,20,000 ரூபாயும் இதர விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் அதிகபட்சமாக 1,00,000 ரூபாயும் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும். மேலும் இத்திட்டம் நடைமுறையில் உள்ள தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் திட்டம் மற்றும் நுண்ணீர் பாசன திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படும். இத்திட்டம் 500 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைக்கும் திட்டம் வேளாண்மையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் விவசாயிகளுக்கு நிலையான நீர்ப்பாசன வசதியை உறுதி செய்வதற்கும் டீசல் பம்ப் செட்டுகள் மாற்றாக மின்சார இணைப்பு இல்லாத பாசன நீர் ஆதாரங்களுக்கு மின் கட்டமைப்புடன் சாராத தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் 1000 விவசாயிகளுக்கு மானிய உதவியுடன் அமைத்து தரப்படும். பாசனத்திற்காக விவசாயிகள் தொடர் செலவினம் மேற்கொள்வதை தவிர்க்க ஏதுவான சுற்றுச்சூழலுக்கு உகந்த இத்திட்டத்திற்கென 2026-27 ஆண்டில் 23,06,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையம். வேலையாட்கள் பற்றாக்குறை, விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் இருத்தல் போன்றவை தற்போது விவசாயிகள் முன் உள்ள முக்கிய சவால்களாகும். இவற்றை எதிர்கொள்ள பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான வேளாண் இயந்திரங்களை வாடகை அடிப்படையில் விவசாயிகள் பயன்படுத்திட ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைப்பது அவசியம் என்ற தொலைநோக்கு திட்டத்திற்கு செயல்வடிவம் அளிக்கும் நோக்கில் நடப்பாண்டில் தலா 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான 50 ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைக்கப்படும். ஆதி திராவிடர், பழங்குடியினர், பெண் தொழில் முனைவர் மற்றும் வேளாண்மை பொறியியல் பட்டயம் அல்லது பட்டப்படிப்பு பெற்ற இளைஞர்களுக்கு 75% மானியமும் இதர தொழில் முனைவருக்கு 50% மானியமும் வழங்கிட இத்திட்டத்திற்கு 8,13,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கடற்கரையோட தோட்டக்கலை திட்டம். கடற்கரை நமக்கு அருட்கொடை, மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் அன்பு கொடை. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் உவர் நீருக்கு மேலே இருக்கும் நன்னீரினை பயன்படுத்தி தோட்டக்கலை பயிர் சாகுபடி ஊக்குவித்து நீல பசுமை தோட்டக்கலை பூங்காக்கள், ப்ளூ கிரீன் ஹார்டிகல்ச்சர் பார்க்ஸ் அமைந்திட நடப்பாண்டில் நன்னீர் சேமிப்பு கிணறுகள் ஒரு கிணற்றுக்கு அதிகபட்சமாக 1,50,000 ரூபாய் மானியத்தில் முன்னோடி திட்டமாக 10 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். மேலும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளும் தெளிப்பு நீர் பாசன அமைப்புகளும் தற்போது உள்ள திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து அமைத்து கொடுக்கப்படும். இந்த நீர் ஆதாரத்தினை கொண்டு 10 ஹெக்டேர் பரப்பளவில் மிளகாய் மற்றும் கொத்தமல்லி பயிர்கள் சாகுபடி ஊக்குவிக்கப்படும். இத்திட்டத்திற்கென மொத்தம் 49,40,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். விவசாயிகளுக்கு மானியத்தில் கதிரெடுக்கும் களம் அமைத்து கொடுத்தல். விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல், நிலக்கடலை, கம்பு
மக்காச்சோளம், எள், உளுந்து உள்ளிட்ட பயிர்களின் தானியங்களை கதிரெடுத்து பிரித்தெடுத்து அவற்றை உலர்த்தி சேமிக்கவும், அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைத்து உரிய விலைக்கு விற்று பயன்பெறவும் தனிநபர் விவசாயிகளின் நிலங்களில் 100 கதிரடிக்கும் களங்கள் மொத்தம் 2,80,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் அமைத்து தரப்படும். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கும் சேவையை வலுப்படுத்துதல். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை வாடகை 2.0 சேவையின் வாயிலாக வாடகைக்கு வழங்கும் திட்டத்தினை வலுப்படுத்த நடப்பாண்டில் 60 டிராக்டர்கள், அதற்குரிய இணைப்பு கருவிகள், நெல் அறுவடை இயந்திரங்கள் உள்ளிட்ட 463 வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் 19,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். மேலும் 5 வட்டாரங்களில் வேளாண் இயந்திர கூடாரங்கள் 1,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். டிராக்டரால் இயங்கக்கூடிய வரப்பு செதுக்கி சேறு பூசும் கருவியின் மூலம் நெல் வயல்களில் வரப்பு செதுக்கும் தொழில்நுட்பத்தை பரவலாக்க 1,25,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த அனைத்து இனங்களையும் செயல்படுத்த 20,31,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் இயந்திரங்களை பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைத்தல். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை உடனுக்குடன் பழுது நீக்கி பராமரிக்கும் வசதிகள் கிராமப்புறங்களிலேயே கிடைத்திட கிராமப்புற இளைஞர்கள், தொழில் முனைவர்களின் வாயிலாக வேளாண் இயந்திரங்களையும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளையும் பழுது நீக்கி பராமரிக்கும் 15 மையங்கள் 1,12,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். பயிர் சாகுபடியில் தொடக்கம் முதல் இறுதி வரைய இயந்திரமயமாக்கம். உழவு தொடங்கி பயிர் கழிவு மேலாண்மை வரை அனைத்து வேளாண் பணிகளிலும் இயந்திரங்களை பயன்படுத்தி முழுமையான இயந்திரமாக்கலை மேற்கொள்வதன் வாயிலாக சாகுபடி செலவினத்தை குறைக்க இயலும். எனவே 225 ஏக்கர் பரப்பிலான விவசாயிகளின் வயல்களில் மக்காச்சோளம், நிலக்கடலை, உளுந்து, தென்னை ஆகிய பயிர்களில் தொடக்கம் முதல் இறுதி வரை இயந்திரமயமாக்குதல் குறித்த கள செயல் விளக்கங்கள் வேளாண் தொழில்நுட்ப முனைவர்களால் அக்ரிடெக் என்டர்பிரனர்ஸ் 100% மானியத்தில் 46,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் அமைத்தல். பயிர் சாகுபடி பணிகளிலும் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை பணிகளிலும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பின்பற்றி விவசாயிகள் அதிக மகசூல் பெறுவதற்கும் வேளாண்மை பொறியியல் தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடையே பரவலாக்கவும் திருக்கோவிலூர், காரைக்குடி, முசிறி, தாராபுரம், கும்பகோணம் ஆகிய இடங்களில் வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் 4,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் அமைக்கப்படும். நவீன வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் குறித்த மாபெரும் கண்காட்சி. பல்வேறு பயிர்கள் வேளாண் பணிகளுக்கு ஏற்ற நவீன புதுமையான வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்களின் பயன்கள் குறித்த விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடப்பாண்டில் மாபெரும் கண்காட்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடத்தப்படும். இக்கண்காட்சி விவசாயிகள், வேளாண் இயந்திர உற்பத்தியாளர்கள், துறை அலுவலர்கள் ஆகியோருக்கு இடையே தொடர்பினை ஏற்படுத்தி இயந்திரமயமாக்கப்பட்ட சாகுபடி நடைமுறைகளை விவசாயிகள் பெருமளவில் பின்பற்ற வழிவகுக்கும். ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.